ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் இரவும் விடியவில்லை, பொழுதும் போகவில்லை. அத்தியாயம் 11. ரொம்ப சரியாக சொன்னீங்க. என் மாமியார் கிட்ட தான் வளர்ந்தா. என்னோட மற்ற 2 பிள்ளைகள் மாதிரி இல்லை. விவரம் பத்தலை, சூதுவாது தெரியலை. அதனால தான் கல்லூரிக்கு அனுப்பினா. அவளுடைய இந்த குணத்தை தெரிஞ்ச பசங்க ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டா என்ன பண்ணுறது என்ற பயத்தில்தான் நான் அவளை படிக்கக்கூட வெளியே அனுப்பலை. ஆனால் வீட்டில் வைத்து அவளுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சரிம்மா, உங்கள் மகள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூடிய சீக்கிரம் உங்கள் மகளுக்கு கல்யாணம் நடக்கும். மாலை நோக்கம் வந்துருச்சு. ஆனால் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் நீங்கள் தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மகள் மாளிகையில் இருக்கிறவ. அவள் வாழ போகிற வீடு மண் குடிசை. அவள் போன பிறகு அதுவும் மாளிகையாக மாறும். ஆனால் அவள் புகுந்த வீடு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அப்படி செய்தால்தான் உங்கள் மகளை அந்த பையனும் பொறுப்பாக பார்த்துக்க முடியும். வைஷ்ணவி கோவிலில் ஒரு சுமங்கலி பெண் குலதெய்வ கோவிலுக்கு போ, அங்கேதான் உன் மகளுக்கானவன் இருக்கான்னு சொன்னதா நீங்கள் சொன்னது 100% உண்மை. ஏன்னா உங்கள் குலதெய்வம் இந்த ஈசனும் அம்மையும் என்றால் உங்கள் மகளுடைய கணவனுக்கும் இதே கோவில்தான் குலதெய்வமாக இருக்கும். ஏன்னா தாய் வழியில்தான் இந்த பெண் திருமணமாகி போகும். உங்களுக்கு உறவுகள் என்று ஜோதிடர் இழுக்க எனக்கு தெரியலைங்க. நான் திருமணமாகி போயிட்டேன். என் தாத்தா பாட்டிக்கு பிறகு எனக்கு யார் கூடவும் தொடர்பு இல்லை. ஏன்னா நாங்கள் அதிகம் வெளிநாட்டிலேயே இருந்தோம் என்றாள். சரி, இப்போ இந்த ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வைத்து உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை பாருங்க. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்கள் மகள் போகும் வீட்டிற்கு உங்கள் கணவர் மற்ற பிள்ளைகள் காலடி கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சாதாரண குடும்பத்தில் தான் உங்கள் மக வாக்கப்படுவா. ஆனால் அவள் கணவன் ரொம்ப நல்லவனா, திடகாத்திரமானவனா, குடும்பத்தை அரவணைத்து போறவனாத்தான் இருப்பான். எங்கேயோ இருந்த உங்களை இந்த மண்ணுக்கு வரவச்ச சாமி உங்கள் மருமகன் யாருன்னும் உங்களுக்கு சூசகமாக காட்டி இருக்கும். பயப்படாதீங்க. கல்யாணமாகி சில வருடங்கள் எல்லா குடும்பங்களை போகலவும் சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். நீங்கள் பொறுப்பை அவள் புருஷன்கிட்ட விட்டுட்டு உங்கள் கணவர்கிட்ட போயிடுங்க. அதுதான் அவளுக்கு நல்லது. அது எப்படி ஐயா? அப்படி பெத்த பொண்ணை பட்டுன்னு விட்டு விலகி போக முடியும்? உங்கள் பெரிய மகளை எப்படி உங்கள் மருமகன்கிட்ட விட்டீங்க? அவள் சுயமாக சொந்த காலில் வாழ்கிறவ. அவளுக்கு நல்லது கெட்டது தெரியும். இவ கிளிப்பிள்ளை மாதிரி. நாம் சொன்னால் செய்வா, இல்லைன்னா நம்ம வாயை பார்த்துக்கிட்டு நிற்கும் என்று சிந்தா சொல்ல, தப்புங்க. நீங்கள் உங்கள் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்து இப்படி ஆக்கிட்டீங்க. வெளியே விடுங்க, சுதந்திரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கற்றுக்கும். பிடியை மட்டும் அவள் கணவன்கிட்ட கொடுத்துருங்க, பார்த்துக்குவான். நீங்கள் ஆசைப்பட்டபடி பெரிய கூட்டு குடும்பம்தான் அமையும். கவலைப்படாதீங்க. இந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவன் தான் உங்கள் மாப்பிள்ளை என்றார். அப்போ நான் மதுரையிலேயே தங்கி மாப்பிள்ளை தேட வேண்டியதுதான் என்றார். ஏன் இங்கே சிவகங்கையில் தங்க வேண்டியது தானே? ஏன் மதுரைக்கு என்று ஜோதிடர் கேட்க, இங்கே ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, அதுதான் என்றார். ஓ, பாருங்க, கூடிய சீக்கிரம் இங்கேயே வீடு கட்டி வந்துடுவீங்க. ஆனாலும் நீங்கள் உங்கள் கணவரோடு இருப்பது தான் நல்லது என்றார். சரிங்க, ரொம்ப நன்றி என்றார் சிந்தாதேவி. அப்போ எங்கள் ஊர் சம்பந்தியாக போறீங்க? ஏமாமா, பெரிய வீட்டுக்கார வீட்டில் மாப்பிள்ளை இல்லை. அப்போ இவங்க வசதிக்கு யார் தோதா வரும் என்று இந்திரவதி யோசிக்க, இவங்க வசதிக்கு இந்தியாவிலேயே 2-3 குடும்பம் தான் இருக்குது. நான் சொன்னது ரொம்ப கீழே இருக்கிற குடும்பம், பணத்தால் மட்டும்தான். மற்றபடி கௌரவமான குடும்பமாகத்தான் அமையும் என்றார். சரி விடுங்க பார்ப்போம் என்ற இந்திரவதி, மாமா அப்படியே புலியோட ஜாதகத்தை பாருங்க. அம்மா, எதுக்கு தேவையில்லாமல் 2 பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது? வேண்டாம் என்றான். அட புலி விடையா, ஒருவேளை உன் பொண்டாட்டி வந்த நேரம் உன் தங்கச்சிகளுக்கு நல்லது நடக்கலாமல்ல? பெரியப்பா, நாம் உழைச்சி நம்ம பிள்ளைகளுக்கு நகை நட்டு பண்ணி போட்டு கல்யாணம் பண்ணணும். அடுத்தவங்க கிட்ட வாங்கினா அது நிலைக்காது. என் பொண்டாட்டி எனக்கு தோள் கொடுக்குறவளா இருந்தால் போதும், பெருசாக ஒன்றும் கொண்டு வர வேணாம் என்றான். அம்மா, அவங்க போகணும், நீ இப்படி பண்ணினா என்று புலி அம்மாவை முறைக்க,
அதனால் என்ன தம்பி, பிள்ளைய பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும். என் மகளுக்காக இத்தனை வருடம் நான் பெருசாக எதுவுமே பண்ணலை. ஆனால் கல்யாணம் பண்ணும் வயசு வந்தாச்சு என்ற பிறகுதான் எனக்கு பயமே வந்தது. இந்த 3 வருஷத்தில் எத்தனை கோவில் குளம் போனேன் தெரியுமா? ஆனால் 10 வயதில் வந்த குலசாமி கோவிலை மறந்துட்டேன். இப்போ என் மகளுக்காகத்தான் தேடி வந்தேன். கோவில் ரொம்ப ரொம்ப மாறிப்போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கே 4 கால் மண்டபம், அது இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு என்றாள். ஆமாம், அது கல் மண்டபம். யாரோ நேர்த்திக்கடனுக்காக அந்த காலத்தில் கல்லில் கட்டி கொடுத்துருக்காங்க என்றான் புலிக்கோன். யாரோ இல்லை தம்பி, என் தாத்தா கோட்டக்கருப்பன் வம்சம்னு கல்லில் எழுதி வச்சாரு என் தாத்தா. அதை பார்த்த பிறகுதான் இதுதான் என் குலதெய்வம்னு நான் உறுதி ஆனேன். இந்த 4 கால் மண்டபம் பற்றி என் தாத்தா அவருடைய சொத்து பற்றிய குறிப்பில் எழுதி இருக்கு. இதெல்லாம் நான் என் தாத்தா பாட்டியின் பழைய வீட்டை ஆள் வைத்து சுத்தம் பண்ணி தேடி கண்டுபிடித்து தெரிந்து கொண்டதுதான் என்றார். அடாடா, அப்படியா? அது சரிதான். இப்போ தெரியுதா? உங்கள் சின்ன மகள் மற்ற பிள்ளைகள் மாதிரி இருந்திருந்தா நீங்கள் இந்த ஊரை, இந்த கோவிலை தேடி வந்திருக்கவே மாட்டீங்க. குலசாமி என்பது அதோட குல வேர்கள் எவ்வளவு தூரம் போனாலும் பார்த்துக்கிட்டு இருக்கும், விடியை விடாது, வர வச்சிரும் என்றார் ஜோதிடர். இந்திரா, நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், உன் மகன் புலி அந்த வீட்டு முன்னோர்களின் மறுபிறவி என்று. இப்போவும் அதைத்தான் சொல்கிறேன். அவன்தான் உன்னோட குடும்பத்தை தாங்குகிற தூண். நேற்று நடந்த விஷயம் கரணம் தப்பி இருந்தால் மரணம். ஆனால் சாமி அருளால் அவனால் ஒரு உயிர் போகிறது தடுக்கப்பட்டிருக்கு. வந்த கண்டம் நேற்றோடு போச்சு. ஆனால் உன் மகனுக்கு திருமண யோகம் கூடி வந்திருக்கு. பொண்ணு மிகப்பெரிய அதிர்ஷ்ட லட்சுமி. ஆரம்ப கட்டத்தில் வீட்டில் இருக்கிற மற்றவங்களால் கொஞ்சம் பிரச்சனை வரும், சரியாகிடும். புலி, உனக்குத்தான் முதல்ல கல்யாணம். அருமவதி அப்புறம்தான் புருஷன் வீடு போவா. அடுத்த கல்யாணம் அப்புறம்தான். வீம்பு பண்ணாத. வர்ற சீதேவியை வானு உள்ள கூப்பிட்டு வச்சுக்க. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கும். இந்திரா, பொண்ணு பாரு. புலி ரொம்ப யோசிக்காத. உன் மனைவி வந்த நேரம் உன் குடும்பம் பேர் சொல்லும்படி வாழும் என்றவர். அடுத்து நான் உன் கல்யாணத்தில் தான் உன்னை பார்ப்பேன், என் மனசு சொல்லுது என்றார். டேய் பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க என்று இந்திரவதி சொல்ல, பெரியப்பா என் வாயை அடைச்சிட்டீங்க, என் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம்தான் போங்க என்றவர் அவர் காலில் விழுந்து வணங்க, தீர்க்க ஆயுசா பொண்டாட்டி பிள்ளைகளோடு நல்லா இருக்கணும் என்றார். பிறகு புலி ஜாதக நோட்டின் மேல் 200 ரூபாய் வைத்துவிட்டு எழுந்தான். அவர் ஒரு ஜாதகத்திற்கு 200 ரூபாய் தான் வாங்குவார். வெளியூர் ஆட்களுக்கு கூட குறைய வாங்குவார். உள்ளூர் ஆட்களுக்கு இதுதான். அடுத்து தன் கைப்பையை திறந்த சிந்தா 5000 எடுத்து அவரிடம் கொடுத்தார். எதுக்குமா இவ்வளவு என்று அவர் சொல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி என் மருமகன் எனக்கு உறுதி ஆகட்டும் என்றார். சீக்கிரம் ஆகிடுமா என்றார் ஜோதிடர். பிறகு அம்மா வாங்க, நான் உங்களை கூட்டி போய் விட்டுட்டு வாரேன் என்று புலி சொல்ல, தம்பி வேண்டாம், நீங்கள் முன்னாடி போங்க, நானும் அம்மாவும் காரில் வர்றோம் என்றதும் அம்மாவை பார்த்தான். சரிப்பா, நீ முன்னாடி போ என்றவர் மகனுடன் வெளியே போக, அவர்கள் தெருவிற்கு போகும் வரை பார்த்த சிந்தாதேவி ஜோதிடரை ஒரு பார்வை பார்க்க, நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க போல என்று ஜோதிடர் சொல்ல, புரிஞ்சது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நேற்றே அந்த பையன் மடியில் என் மகள் இருந்த வீடியோவை பார்த்தபோதே எனக்கு பொறி தட்டியது. இதுதான் உன் மருமகன் என்று கடவுள் எனக்கு, என் குலதெய்வம் எனக்கு காட்டின மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நீங்களும் பேச்சு வாக்கில் எனக்கு குறிப்பு கொடுத்தீங்க. என் மகளை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் என்றார். பையன் ரொம்ப தங்கமானவன், குடும்ப பொறுப்பு உள்ளவன், ஆனால் வசதி இல்லை. பெரிய குடும்பம், வறுமை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்கள் கண்ணோட்டத்தில் ரொம்ப வசதி இல்லாதவங்க. இப்போ நீங்கள் பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னால் உடனே ஆஹா பெரிய வசதியான இடம், நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு பணம் கிடைக்கும்னு புலி ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா உங்கள் வசதி அப்படி. அதனால் நான் சொல்கிற மாதிரி மருதவேல் ஐயா மகனும் புலியும் தான் ரொம்ப நெருக்கம். அவர் இப்போ திருவிழாவிற்கு வந்திருக்கார், இங்கே தான் இருக்கார். அவரை பார்த்து பேசுங்க, அவர் முடிச்சு கொடுத்துருவார். அப்புறம்
பணமாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டான் புலி. அதனால் ஏதாவது தொழில் வச்சு கொடுங்க. உங்கள் பொண்ணுக்கும் வாடகை வருமானம் வர்ற மாதிரி மதுரை சிவகங்கையில் வாங்கி கொடுங்க. பொண்ணை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு விலகி நில்லுங்க. அவன் பார்த்துக்குவான். திருமண பொருத்தமும் பார்த்துட்டேன். 9 பொருத்தம் அமோகமாக இருக்கு என்றார். ரொம்ப நன்றி என்று சிந்தாதேவி விடைபெற்று வெளியே வர அவர் கையில் இருந்த ஜாதக கவரை டிரைவர் வந்து வாங்கி கொண்டார். அவங்க என்று முதலில் இந்திரவதியை காரில் உட்காரச் சொல்லிய பின்தான் சிந்தா அமர்ந்தார். புலிக்கோன் வண்டியில் முன்னாடி போக இவர்களும் சென்றார்கள். வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்திய புலே வாங்க என்று சிந்தாதேவியை உள்ளே அழைத்தான். வீட்டின் முன் நின்று அந்த வீட்டைத்தான் பார்த்தார் சிந்தாதேவி. இது என் மகள் வாழப்போகும் வீடா? தெரியலை, பிராப்தம் எப்படி இருக்கோ என்றவர் பெரிய திண்ணை வைத்த அந்த வீட்டிற்குள் நுழைந்தார். வள்ளியன் வந்து வரவேற்றார். உள்ளே அழைத்து போய் மர நாற்காலியில் உட்கார வைத்தார்கள். ரொம்ப நேரம் ஆச்சு, எதுவும் நீங்கள் சாப்பிடலை, இளநீர் குடிங்க என்று புலிக்கோன் எடுத்து வர போக, என்ன தம்பி சாப்பாடு போடாமல் அனுப்பிடலாம்னு பார்க்குறீங்களா? நான் போகிற ஐடியாவில் இல்லை என்று சிந்தாதேவி சொல்ல, மேடம் நீங்கள் எங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்க? நாங்கள் கிராமத்து ஆட்கள், எங்கள் சமையல் சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும் என்று புலி சொல்ல, இந்த ஏரியாவில் தான் என் மகளை கற்றுக் கொடுக்க போகிறேன்னு முடிவு எடுத்துட்டேன். அப்புறம் எல்லாம் பழகிக்கத்தான் வேணும். எப்படியும் என் கணவர், மகன், மகள் அவங்க இங்கே வரமாட்டாங்க. பெண்ணை கொடுத்தவங்க வீட்டில் நானாவது சாப்பிடணுமில்ல? இல்லைன்னா என் பொண்ணு எப்படி அந்த வீட்டில் வாழ முடியும்? நானும் அவளும் இந்த ஊர், இந்த கிளைமேட், சாப்பாடு எல்லாம் பழகிக்கணும் என்றார். அப்படியா, இருங்க தண்ணி தாரேன், கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடியாகிடும் என்று உள்ளே ஓடிய இந்திரவதி, நல்ல அரிசி 1 டம்ளர் எடுத்து சட்டுன்னு போட்டு வடி என்றார் உயர்வதியிடம். அவள் போகவும், இந்தா. சிந்தா அவரே எழுந்து முற்றத்திற்கு வந்துவிட்டார். வீட்டை பார்க்கலாமா என்று புலியிடம் கேட்க, இங்கே என்ன இருக்கு பார்க்க என்று அவன் நினைத்தாலும், வாங்க மேடம் என்றான். பிறகு முற்றத்திற்கு வரவும் அங்கே சாப்பிட்டு விட்டு படுத்திருந்த பெண்கள் கூட்டம் எழுந்து கொள்ள, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் சும்மா தான் வந்தேன் என்றவர், என் பேர் சிந்தாதேவி என்றதும் அவரை புரிந்து கொண்ட புலிக்கோன், இவர் என் அப்பா வள்ளியன், இவர் என் அண்ணே வேந்தர்கோன், இவங்க என் அண்ணி நர்மதா, எங்கள் அத்தை மக, இவங்க பசங்க, அவங்க 2 பேரும், இதுதான் அக்கா நிரல்வதி, இவர் அத்தான், இவங்க பொண்ணு, இவ பாவரசி பாமதி, இது என் பெரிய தங்கச்சி அருமவதி, கல்யாணம் ஆகிடுச்சு, 1 வயசில் குழந்தை இருக்குது, இவ என் கடைசி தங்கை, உள்ளே வேலை செய்கிறா என்றான்.